பேர் ரணத்திகா ஹிந்தி ஸ்கூலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது விஷாரத் பூர்வாதில் கஃபன் பார்க்க போகிறோம். 4th ஒன்னான கஃபன் பார்க்க போகிறோம். இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பரில் 20 மார்க்ஸ் கவர் பண்ணோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போகலாம். லேகக் பரிச்சை. லேகக் பரிச்சைனா என்னது? எழுத்தாளர் அறிமுகம். யார் நம்ம எழுத்தாளர்னா பிரேம்சந்த்ஜி. யார்? பிரேம்சந்த்ஜி. கஃபன் நாமக் கஹானி உபன்யா சாம்ராட் பிரேம்சந்த் கி ஹை. கஃபன் நாமக் கஹானி எழுதுனது யாருன்னா நம்ம உபன்யா சாம்ராட். உபன்யா சாம்ராட்னா என்னது? நாவல் சக்கரவர்த்தி பிரேம்சந்தோடையது. நாவல் சக்கரவர்த்தி பிரேம்சந்தோடையது. பிரேம்சந்த் கா அஸ்லி நாம் தன்பத் ராய் தா. அவளுடைய ஒரிஜினல் நேம் என்னன்னா தன்பத் ராய். வே பகலே சர்க்காரி நௌக்கர் தே. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தார். அப்புறம் நான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் अपनी राष्ट्रीय भावनाओं को कहानियों द्वारा व्यक्त करते रहे. अपनी राष्ट्रीय भावना அவருடைய நேஷனல் உணர்வு, தேச உணர்வு இருக்கு இல்லையா? தேச உணர்வை அவர் கதைகள் மூலியமாக என்ன பண்ணார்? வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் அறிமுகம் நம்ம பார்க்குறோம். கஃபன் நாமக் கஹானி யார் எழுதுனது? நம்ம நாவல் சக்கரவர்த்தி பிரேம்சந்தோடையது. பிரேம்சந்தோடைய ஒரிஜினல் நேம் தன்பத் ராய். அப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் எங்கே இருந்தார்? சர்க்காரி சர்வெண்ட்டாக இருந்தார், கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தார். அப்படி ராஷ்டிரிய பாவனா அவருடைய தேசிய உணர்வை தன்னுடைய கஹானிகள் மூலமாக, அதாவது தன்னுடைய கதைகள் மூலமாக என்ன பண்ணார்? வெளிப்படுத்தினார் அப்படின்னு. லேக் பரிச்சை. லேக் பரிச்சைன்னா என்னது? அந்த எஸ்ஏயோட அறிமுகம். இந்த எஸ்ஏ அவர் எழுதின இந்த கஃபன்கிற எஸ்ஏ என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஷார்ட்டாக 2 லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. கஃபன் பிரேம்சந்த் जी की अनुपम कहानी है. कफनग्கிறது प्रेमचंद जीயோட ஒரு वंडरफुल கதை. इसमें गरीबों की आर्थिक कठिनाई. கரிபோனா யாரு? ஏழைகள். ஏழைகளுடைய பணம் பற்றாக்குறை, அதாவது ஏழ்மையை என்ன பண்ணுறாங்க? அவர் உஷ்கி காரணம், அதோடைய காரணத்தினால நடக்கக்கூடிய बेफ्रिकी का चित्रण मिलता है. அதனால் நடக்கக்கூடிய எதையும் பற்றி கவலைப்படாத விஷயத்தை என்ன பண்ணியிருக்காங்க? சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏழைகள் இருக்காங்க இல்லையா? ஏழைங்களுக்கு நிறைய ஃபினான்ஷியல் சஃபர் இருக்கும். அப்போ அந்த ஃபினான்ஷியல் சஃபரின் காரணமாக எதை பற்றியுமே கண்டுக்காமல் கவலைப்படாமல் அந்த மாதிரி சுற்றி திரியிறவங்களையும் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க? சித்திரன் மில்தாகனா என்னது? சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கஹானிகா சாராஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா, கதையுடைய சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கதைக்கு போகிறோம். கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பாப்பா ஒரு பேட்டா. பாப்னா என்னது? அப்பா மற்றும் என்னது? மகன். இந்த கதை நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கவனிச்சிங்கன்னா நீங்களேவே எழுதிடுவீங்க. கீச்சு அவர் மாதவ் தோனோ பாப் பேட்டே தே. கீச்சு அவர் மாதவ் 2 பேர் இருப்பாங்க. அப்போ ஒருத்தவங்க பேர் என்னது? கீச்சு. இன்னொருத்தவங்க பேர் மாதவ். 2 பேர் என்னது? அப்பா பையன். 2 பேரும் அப்பா பையன். தோனோ கரீபு சமார் தே. கரீபு சமான ஏழ்மையான செப்பல் தைக்கிறவங்க. ஏழ்மையானவங்க அவங்க செப்பல் தைக்கிறவங்க. கீச்சு ஒரு லைன் விட்டாச்சு, வேணும்னா நீங்கள் எழுதிக்கலாம். அது ஒன்றும் இல்லை. வே ஆசித்தேனா லேசின சோம்பேறியானவங்க. சரியா? कीचू एक दिन काम करते तो दिन आराम करता और माधव हमेशा चिलम पीता रखता. இதில் என்னன்னா, கீச்சு என்ன பண்ணுவான்னா, ஒரு நாள் வேலை செஞ்சான்னா என்ன பண்ணுவான்? 3 நாள் ரெஸ்ட் எடுத்துக்குவான். அவர் மாதவ் ஹமேசா சிலம் பார்த்தா ரக்தா. சிலம் பார்த்தானா என்னது? சிலம்னா எப்போ பார்த்தாலும் புகை பிடிச்சிக்கிட்டே இருப்பார். யார்? அவர் அப்பா. அந்த அப்பா என்ன பண்ணுவார்? புகை பிடிச்சிக்கிட்டே எப்போ பார்த்தாலும் இருப்பார். உன்கா ஜீவன் விசித்திர ஜீவன்க. இதுதான் லைஃபு, இப்படி தான் வாழ்க்கையை ஓட்டணும், இப்படி தான் குடும்பத்தை நடத்தணும் அப்படின்லாம் இல்லாமல் உங்கள் வித்தியாசமாக என்ன பண்ணுவாங்க? அவங்க லைஃப்பை ரன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேரில் என்ன பார்த்தோம்? ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்னது? செப்பல் தைக்கிற ஒரு ஏழ்மையானவங்க. ஒரு நாள் வேலை செஞ்சால் 3 நாள் ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. மாதவ் என்ன பண்ணுவான்? எப்போ பார்த்தாலும் என்ன புகை பிடிச்சிக்கிட்டே இருப்பார். அவர் உன்கா ஜீவன், அவர் உங்களை வாழ்க்கையை என்னது? வித்தியாசமாக அவங்க ரன் பண்ணுவாங்க. பா பேட்டைக்கு நீச்சிதா. அப்பா பையனுடைய ஒரு கீழ்மையான நீச்சிதானா என்னது? ஒரு கீழ்மையான குணம் என்னன்னு பார்த்தோன்னா, ஏக் ராத் கீச்சு ஒரு மாதவ் அப்பனே சோப்படே கி பாகர் பைட்கர். அதாவது ஒரு ராத்திரி, நல்லா நினச்சி பாருங்கள், ஒரு இரவு. அந்த ஒரு இரவில் கீச்சும் மாத்தவும் என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு குடிசைக்கு வெளியில், நீங்கள் அது கண் முன்னாடி நிறுத்தி பாருங்கள், அந்த கதை நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். குடிசைக்கு வெளியில் உட்கார்ந்துருக்காங்க.
சுரா லாயே ஆளுவோ, சுரா லாயே ஆளுவோன்னா திருடிட்டு வந்த உருளைக்கிழங்கு. சரியா, ஆளுவோன்னா என்னது, திருடிட்டு வந்த உருளைக்கிழங்க கோ ஃபூன்கர் கா ரகேத்தே. ஃபூன்கர்னா சுட்டு சாப்பிட்டு கொண்டுட்டு இருக்காங்க. சுட்டுனா என்னது, ஃப்ரை பண்ணி சொல்லலாம், இல்லை சுட்டுன்னு சொல்லலாம். சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சோப்படிக்கு அந்தர். இப்போ இது புரியுதா, ஒரு ராத்திரி கிஞ்சும் மாதவும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு குடிசைக்கு வெளியில் உட்காந்து என்ன பண்ணியிருக்காங்க, திருடிட்டு வந்த சுரலாயே ஆளுவோன்னா திருடிட்டு வந்த உருளைக்கிழங்க சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. चोपड़े के अंदर माधव की पत्नी बुधिया प्रसव वेदना से तपट रही थी. प्रसव वेदना से तपट रही थी. पावம் அவங்க குடிசைக்கு உள்ள மாதவோட இப்போ மாதவோட ஒய்ஃப் புதியா வந்து என்ன பண்ணுறாங்க, பிரசவ வேதையில் தப்பட்னா என்னது துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மகரி தோனோ கோ உஸ்கி சிந்தா கோ நகி தீ. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் என்னது, அதை பற்றின கவலையே இல்லாமல் இருந்தாங்க. அதை பற்றின கவலையே இல்லாமல் அந்த பொண்ணு வந்து உள்ளே வந்து அவ்வளோ பிரசவ வேதனையில் கத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் அதை பற்றி கவலை இல்லாமல் இருந்தாங்க. ஏகே அந்தர் ஜான சே தூஷா ஆளுவோ கா படாபா கா ஜாயங்கே. ஒருத்தர் உள்ளே போய் பார்த்தா ரெண்டாவது பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ரெண்டாவது பர்சன் வந்து அந்த பொட்டேட்டோவை அந்த ஆலுவை வந்து நிறைய சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐசா சோச்சுக்கார். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்பா வந்து பையன் உள்ளே போனான்னா பையன் நம்ம உள்ளே போனோன்னா பையன் வந்து என்ன பண்ணிடுவான், நிறைய உருளைக்கிழங்க சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நினச்சிக்கிறாரு. பையன் என்ன பண்ணுற, நம்ம ஊரில் பண்ணால் அப்பா சாப்பிடுது. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க ரெண்டு பேரும் நினச்சிக்கிட்டு சோச்கர் தோனோ புதியா கா கால் தேக்னே அந்த நகி கையே. ரெண்டு பேரும் புதியாவோட கண்டிஷனை பார்க்க உள்ளே போகலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பேட் சுச்சுவேஷன். இந்த மாதிரி என்னென்ன இந்த சோப்படியில் வந்து என்னது, அவங்க துடிச்சுக்கிட்டு இருந்தவங்களையும் இவங்க வந்து ஒரு உருளைக்கிழங்குக்காண்டி என்ன பண்ணுவாங்க, அதை வந்து பார்க்காம விட்டுருவாங்க. சரியா, பாக்கி புராணி ஆத்தி. இது வந்து அந்த குடிச்சிட்டு போதையில் வந்து நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்னு உழம்புவாங்களே அது. ஸோ அது ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கேன், வேணும்னா நீங்கள் படிச்சுக்கலாம். சின்ன பசங்களுக்காண்டி சரி போதும், இது கண்டினியூட்டி, இதோட கண்டினியூட்டி ஆகுது. புதியா மர்கை. புதியா இறந்து போயிட்டாங்க. புதியா இறந்தே போயிட்டாங்க. யாரோட ஒய்ஃபு, புதியா வந்து மாதவோட ஒய்ஃபு வந்து இறந்து போயிட்டாங்க. சபரே மாத சோப்டிக்கு அந்தர் கையே. காலையில் வந்து மாதவ் வந்து என்ன பண்ணுறான், குடிசைக்கு உள்ளே போகிறான். வஹாம் அப்னே தேக்காக்கி புதியா மர் கயி தி. அவன் பார்க்குறான் என்னாச்சு, புதியா வந்து என்ன ஆயிட்டா, இறந்து போயிட்டா. உஸ்கி பேட்டுமே பஜ்ஜா மர் கயா தா. அவர் வயிற்றுக்குள்ளேயே வந்து அந்த குழந்தையும் என்ன ஆயிடுச்சு, இறந்து போயிடுச்சு. மாதவ் பாஹா ஹுவா கீச்சு கே பாஸ் ஆயா. மாதவ் வெளில வந்து என்ன பண்ண, கீச்சுக்கிட்ட வரான். தோனோ சாத்தி பீட்கர் சோர் சே ரோனே லகே. ரெண்டு பேரும் வந்து நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, சோர் சேனா என்னது, சத்தம் போட்டு என்ன பண்ணுறாங்க, அழுகுறாங்க. ஆஸ்பாஸ் கே லோக் ஆக்கர் உன்கோ சமாதான் கர்த்தே லகே. பக்கத்தில் உள்ள மக்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, சமாதானம் பண்ணுறாங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து கண் முன்னாடி நிறுத்தி பார்க்கலாம். காலையில் என்ன நடந்துச்சு, மாதவ் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணார், உள்ளே போனார். உள்ளே போனால் என்ன நடந்தது, வகா அப்பனே தேக்காக்கி. அவங்க பார்க்குறாங்க புதியா வந்து இறந்து போயிட்டா. உஸ்கே போயிட்டு அந்த குழந்தையும் என்ன ஆயிடுச்சு, இறந்து போயிடுச்சு. மாதவ் பாகா ஓடியாந்து கீச்சுக்கிட்ட சொல்கிறான். அப்புறம் தோனோ ரெண்டு பேரும் நெஞ்சில் அடிச்சுட்டு சத்தம் போட்டு அழுறாங்க. பக்கத்தில் உள்ளவங்களாம் ஓடியாந்து சமாதானம் பண்ணுறாங்க. அடுத்தது கஃபன் கே பைசே மில்லை. கஃபன்னா என்ன அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். கஃபன்னா கோடி துணினா நியூ கிளாத்து. ஏன்னா வந்து நம்ம டெத்து இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன போடணும், புது துணி போட்டு தான் அவங்களுக்கு என்ன பண்ணணும், அடக்கம் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து எரிக்கணும். ஸோ அதுதான் இப்போ கஃபன் கே பைசே மில்லை. கஃபனுக்கு பைசா கிடைச்சது, அதாவது கோடி துணி வாங்க பைசா கிடைச்சது அப்படிங்கிறது தான் ஹெட்டிங்க. லக்கடி அவர் கஃபன் கா இந்துஜான் கர்னாத்தா. இப்போ லக்கடினா என்னது, உட்டு. இப்போ நம்ம வந்து எரிக்கணும்னா என்ன பண்ணணும், புது துணியும் வேணும், உட்டும் வேணும். இதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க, அரேஞ்ச்மெண்ட் செய்கிறாங்க. இஸ்லியே கீச்சு ஒரு மாதோ ரோத்தே ஜமீன்தார்கே பாஸ் கையே. இதனால ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, ரோத்தேனா என்னது, அழுதுகிட்டே வந்து ஜமீன்தார்கிட்ட போகிறாங்க. ஜமீன்தார் நே ஜி நே 2 ரூபாய். இப்போ இதெல்லாம் கட் பண்ணிடலாம். பாத் ஜான்கர்னா தெரிஞ்சு என்ன பண்ணுறாரு, ஜமீன்தார் நே ஜி
दो रुपये இதையும் கட் பண்ணியாச்சு. 2 रुपये निकाल कर उनकी तरफ बैंक दिए. இதை கேள்விப்பட்ட ஜமீன்தார் என்ன பண்ணுறாரு, 2 ரூபாயை எடுத்து வீசி அதாவது தூக்கி போட்டுறாரு. ஏன்னா அவருக்கு வந்து இதெல்லாம் தெரியும், இவங்களை பற்றிலாம் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஊர் சுற்றிட்டு இருக்கிறவங்க ஒழுங்காக இது பண்ணுறதுனால சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே இருக்கிற கோவத்தை இதில் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 ரூபாய் என்ன பண்ணிடுறாரு, எடுத்து தூக்கி எறிஞ்சிடறாரு. गाँव के बनिए महाजनों ने कुछ दिए. गाँव के बनिएना गाँवல கிராமத்து பணக்காரங்க இருப்பாங்களா, பெரிய பெரிய கடை வச்சுருக்கவங்களாம் இருப்பாங்களா, அவங்களும் கொஞ்சம் கொடுக்குறாங்க. घंटे में कीचू के पास 5 रुपये जमा हो गए. 1 மணி நேரத்திலே கீச்சு கிட்ட வந்து 5 ரூபாய் கிடைச்சிருது. கஹீசே அனாஜ் மில் கயா, கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, அனாஜ்னா தானியங்கள் கொடுக்குறாங்க. கஹீசே லக்கடி மில் கயே, கொஞ்சம் பேர்கிட்ட இருந்து என்ன கிடைக்குது, உட்டு கிடைக்குது. சரியா, இதுதான் வந்து இது வந்து கஃபன் கே பைசே மிலே அப்படிங்கிறதுல வந்து எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 2 விஷயத்துக்கு என்ன பண்ணணும், அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அதனால வந்து ஜமீன்தார் வீட்டுக்கு போகிறாங்க. ஜமீன்தாரும் என்ன பண்ணுறாரு, 2 ரூபாய் கொடுத்துறாரு. இது அந்த காலத்துக்கு அதனால அது இந்த 2 ரூபாய் வந்து பிக் மணி. அப்புறம் 2 ரூபாய் கிடச்சிது. அதுக்கப்புறமா கொஞ்சம் பேர் அங்கே உள்ள பணக்காரவங்களும் கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க மொத்தமாக 5 ரூபாய் கிடச்சிருது. கொஞ்சம் பேர் வந்து தானியங்களும் கொடுக்குறாங்க. கொஞ்சம் பேர்கிட்ட இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கிது, வுட்டும் கிடைக்கிது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து நான் வந்து 2 பேராவை சிங்கிள் பேராவை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். நசீமே சூர். இப்போ இந்த பேரா தான், ஆனால் ஹெட்டிங் வந்து நசேமேச்சூர்னா என்னது, போதை மயக்கம் சொல்லுவாங்கள்ல, போதை மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து கீச்சோ ஒரு மாதம் தோனும் கஃபன் கரிதுனே கேலியே பாஜார்மே கயே. இப்போ 5 ரூபாய் கிடைச்சிருச்சு இல்லையா, அதனால அவங்க கீச்சுவும் மாதவும் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் வந்து புது துணி வாங்குறதுக்காக எங்கே போகிறாங்க, மார்க்கெட் போகிறாங்க. தோனோ பாஜார் மே கூம்தே மதுசாலா கே சாம்னே பகுஞ்சே. 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, பாஜாரை சுற்றி கடைசியில் எங்கே வந்து நின்றாங்க, மதுசாலா சாராய கடைக்கு முன்னாடி வந்து சேர்ந்துடுறாங்க. அப்புறம் கஃபன்னா கரீதுகர் தோனோ மதுசாலா மே ஜாக சரா பீனே லகே. கரீதுகர் அதாவது கஃபன்னா கரீதுகர்னா புது துணி கோடி துணி வாங்காமல் 2 பேர் என்ன பண்ணிடுறாங்க, பாருக்கு போய், பார்னா என்னது, சாராய கடைக்கு போய் என்ன பண்ணிடுறாங்க, சராப் பீத்தேகன்னா என்னது, சாராயம் குடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆக்கீர் கடைசியாக முடிச்சிடலாம். ஆக்கீர் நசைக்கு காரன் வகி கிர்படே. ஆக்கீர் கடைசியாக என்ன ஆயிடுச்சு, போதையின் காரணமாக அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கீழே விழுந்துட்டாங்க. அப்போ நசைமே சூர்னு ஹெட்டிங் போட்டுட்டு இதெல்லாம் எழுதிக்கிங்க. இப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ் சொன்னணும், ஸோ அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதிக்கலாம். கீச்சும் ஒரு மாதம் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, கோடி துணி வாங்க பாஜாருக்கு போகிறாங்க. 2 பேர் பாஜாருக்கு சுற்றி பார்த்து பேசாமல் மதுசாலாவுக்கு வந்துடுறாங்க. மதுசாலாவுக்கு கடைசியில் கஃபனை வாங்காமல், அதாவது கோடி துணி வாங்காமல் மதுசாலாவுக்கு போய் என்ன பண்ணிடுறாங்க, சாராயம் குடிச்சிடுறாங்க. கடைசியில் ஆக்கீர் நசைக்கு காரன் அதாவது போதையின் காரணமாக கீழே விழுந்துடுறாங்க. இதோட விசேஷத்தா அப்படின்னு பார்த்துட்டோம்னா, कफन के पैसों से शराब पीना और मजा लूटना नीच कार्य है. அதாவது கஃபன் பைசா வச்சு அது கோடி துணி வாங்க பைசா கிடைச்சோம், அதில் போதை அதாவது இது தண்ணி, அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த சாராயம் குடித்தோம், அது மஜா, அதில் வந்து என்னது நடுவில் ஆடி பாடெல்லாம் செய்வாங்க. ஸோ மஜா லூட்னா இதெல்லாம் செய்கிறது வந்து கீழ்த்தரமான காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமாஜ்மே ஆர்த்திக் விஷமத்தாக, சமாஜில் நடக்கக்கூடிய அது சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வு, விஷமத்தா கொடுமையானது, அது பொருளாதார கொடுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை. அதுக்கப்புறம் வந்து வகி ஹஜாரோ கீச்சுவும் அவுர் மாதவும் கோ பைதா கத்திக. இந்த மாதிரி தான் வந்து நிறைய கீச்சுவும் மாதவும் என்ன ஆகுறாங்க, உருவாகுறாங்க அப்படின்னு. கீச்சி கே दार्शनिक बादों प्रेमचंद जी को आधुनिक कबीरदास साबित करती है. கீச்சு வந்து அந்த போதையில் வந்து நிறைய விஷயங்கள், அந்த தத்துவ விஷயங்கள்லாம் சொல்லுவார். ஸோ அதையெல்லாம் வந்து பிரேம்சந்த் பாதோ, அதாவது அந்த வார்த்தையெல்லாம் பிரேம்சந்த் வந்து பயன்படுத்துகிறதுனால இது மாடர்ன், அதாவது ஆதுனிக்னா என்னது, நம்ம கபீர்தாஸ் மாதிரி அப்படின்னு, ஆதுனிக் கபீர்தாஸ்னா மாடர்ன் கபீர்தாஸ்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
சரியா? இப்போ விசேஷா சிறப்பில் என்ன பார்த்தோம்? இந்த மாதிரி கஃன் பைசாவில் வச்சு சராப், அதாவது தண்ணி அடிக்கிறதும், அதனால வந்து மஜானா என்னது, நான் மஜா லூட்னானா என்னது, அதில் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதும் வந்து ஒரு கேட்ட காரியம். சமாஜமே ஆர்த்திக் விஷமத்தாக, இந்த சொசைட்டியில் வந்து இன்னும் பொருளாதாரம் வந்து இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கி இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கீச்சுவும் மாதவும் வந்து உருவாகுறாங்க அப்படின்னு கீச்சு வந்து அந்த தத்துவ பேச்செல்லாம் வந்து சொல்லப்பட்ட அந்த பிரேம்சந்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கீச்சு மூலியமாக அந்த தத்துவ சொற்கள்லாம் சொல்கிறாங்களா. அப்போ பிரேம்சந்த் ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாடர்ன் கபீர்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறாங்க. தன்யவாத்.